ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 8 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்ருதிக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு கொரியர் வருது. அதை போய் மீனா வாங்க போகிறாங்க சைன் போட்டு. அதுக்குள்ளே விஜயா வந்து அதை வாங்கிடுறாங்க. வாங்கிக்கிட்டு மீனா கிட்ட சைன் மட்டும் போட சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் தானே வாங்குனீங்க, நீங்கள் சைன் போடுங்கங்கிறாங்க. சொல்லுங்க செய்துடி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அதை ஓப்பன் பண்ணாதீங்க, ஸ்ருதிக்கு பிடிக்காதுங்கிறாங்க. ஆனா விஜயா கேட்காம அத ஓப்பன் பண்ணி, காதுல மாட்டி, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பாட்டே கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, அத ஃபோன் கூட கனெக்ட் பண்ணணும்னோனே, "நீ என்ன எனக்கு எதுவும் தெரியாத மாரி பேசிட்டு இருக்க?" அப்படின்னா, அப்ப கரெக்ட்டா ஸ்ருதி, ரவியும் வராங்க. அப்ப உடனே ஸ்ருதி கேட்கறாங்க, "இது என்ன நீங்க மாட்டியிருக்கிறீங்க? இது நீங்க வாங்குனீங்களான்னோனே?" "இல்லம்மா, உனக்கு வந்தது தான் நான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன்னோனே." "எனக்கு வந்தத நீங்க எப்படி எடுப்பீங்க? எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னோனே?" அப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, "அம்மா தெரியாம தானே எடுத்தாங்க. ஏன் இந்த மாரி கோவப்படுற?" அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இவங்க ஸ்ருதி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. "இங்க பாருங்க, நான் உங்கள ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறேன்னு நெனைக்காதீங்க. எனக்கு இது பிடிக்காதுன்னு" சொல்லி அத வாங்கிட்டு உள்ள போயிர்றாங்க. அப்புறமா ரவிய வேற விஜயா திட்டுறாங்க. "இங்க பாரு, இவ ஒருத்தி ஏற்கனவே புருஷன வந்து மொத்தமா முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கா. அதே மாரி நீ இவ பின்னாடியே சுத்திட்டு திரி" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிர்றாங்க. அப்போ உடனே மீனா கிட்ட வந்து, "உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்காடின்னோனே?" மீனா என்ன சொல்றாங்கன்னா, "நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவளுக்கு பிடிக்காதுன்னு. சும்மா எதுக்கு இப்ப என்னைய வந்து கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனாவும், முத்துவும் இங்க பிரின்சிபல் சார பார்க்கறதுக்காக இங்க வர்றாங்க. வந்த இடத்துல அவர பார்க்க முடியாதுன்னு சொல்லிர்றாங்க. சனிக்கிழமை தான் இந்த மாரி கேஸ் எல்லாம் அவர் பார்ப்பாரு அப்படின்னு. அப்புறமா பியூன கரெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயி, அவருக்கு டீ வாங்கி குடுக்குறாரு முத்து. அப்புறமா அவர் வந்து பிரின்சிபலோட கதையெல்லாம் சொல்றாரு. இந்த மாரி அவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணமாகி, அவன் அவன் புருஷன்காரன் வந்து ரொம்ப குடிப்பான். அதனால பொண்ணு வந்து திருப்பி அவர் வீட்லயே இருக்குது. அதனால அவர் ரொம்ப கோவப்படுவாரு. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ரொம்ப கோவப்படுவாரு. அவர்கிட்டனா இத பத்தினா பேசவே முடியாது அப்படிங்கிற மாரி பியூன் சொல்றாரு. அதே மாரி காலையில வந்து வாக்கிங் வருவாரு. அப்ப வீடு வரைக்கும் தனியா தான் போவாரு அப்படின்னோனே, எல்லா இன்ஃபர்மேஷனையும் முத்து கலெக்ட் பண்ணிட்டு அவருக்கு காசு குடுத்து அனுப்பி விடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து கடையில வந்து இன்னும் வியாபாரமே சரியா இந்த 1 வாரமா போகலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அன்னைக்கு ஒருத்தர் லாட்டரியில காசு விழும் அப்படின்னு சொல்லி திங்ஸ் எடுக்க வருவார்ல, அவர் வராரு. அவர் வந்தோனே, "என்னய்யா நீ மறுபடியும் இந்த மாரி தான் பேசிட்டு திரியிறியா?" அப்படின்னு மனோஜ் கேட்டோனே, "யோவ்! எனக்கு லாட்டரியில கோடி விழுந்திருக்கு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து, மீனா, அங்க பக்கத்துல சத்யா இருக்கிறாரு. அந்த பிரின்சிபல் சாரும் இருக்கிறாரு. போலீஸ் வந்து முத்துவ அரெஸ்ட் பண்றாங்க. "இவன் தான் மேடம் குடிச்சிட்டு ரோட்ல பொண்டாட்டிய போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான்" அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் மேம் சொன்னோனே, இப்ப முத்துவ இழுத்துட்டு போறாங்க. அப்ப மீனா பின்னாடியே வராங்க. "இல்ல மேடம், இல்ல மேடம்" உடனே அவர் ஏசிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. "நாங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. நாங்க வந்து கூட்டிட்டு போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி முத்துவ வந்து ஜீப்ல ஏத்துறதுக்கு இது பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.